எனக்கு வாழைப்பூனாவே பிடிக்காது. ஆனா அம்மா இப்படி செஞ்சு கொடுத்தாங்கன்னா பிளேட்டு காலி. ஜென்ரலாகவே வாழைப்பூ அப்படின்னாவே குழந்தைங்க ஓடிடுவாங்க. நாம் இன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வாழைப்பூவை ஒரு 70% வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். பட்டாணி பருப்பை வந்து ஒரு 2 hours தண்ணியில் ஊற வச்சு அதையும் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம அது கூட வந்து ஒரு மிக்சி ஜாரில் பட்டை, கிராம்பு, சோம்பு, கூட கொஞ்சம் சீரகம், வரமிளகா, உப்பு எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற வாழைப்பூவை வந்து நல்லா தண்ணியே இல்லாமல் புழிஞ்சு மிக்சி ஜாரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அது கூடவே பட்டாணி பருப்பையும் சேர்த்து போட்டுக்கணும். போட்டு இது எல்லாம் அரைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா தனியாக வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு கூட கொஞ்சம் பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை, அப்புறம் கருவேப்பிலை 3ஐயும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ லாஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம கடாயை வச்சு கடாயில் வந்து கிரவுண்ட்நட் ஆயில் மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏன் நம்ம கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம உடம்புக்கு. கிரவுண்ட்நட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா நான் நடுசல் பிராண்டோடது யூஸ் பண்ணுறேன். ஃபார் த பாஸ்ட் 4-5 இயர்ஸாகவே வந்து என் குழந்தை பிறந்ததுலேருந்தே நான் வந்து நடுசல் கிரவுண்ட்நட் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் அவங்களோட பியூரிட்டியும் அவங்களோட குவாலிட்டி அது எல்லாமே வந்து நீங்கள் நேரில் பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா தெரியும். ஸோ லாஸ்ட்டாக அந்த வாழைப்பூ பேட்டரை வந்து நம்ம தட்டி ஆயிலுக்குள்ளே போட்டு எடுக்கிறோம். ஸோ அட்லாஸ்ட் நம்மளுக்கு நடுசல் கிரவுண்ட்நட் ஆயிலில் செஞ்ச ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெடி. இப்போ என் பொண்ணும் அதை விரும்பி சாப்பிட்றத பார்த்தா எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி. அது சூப்பராக இருக்குது.